இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தென்காசி அருகே இலத்தூரில் பெண்ணை கொலை செய்து தீ வைத்து எரிக்கப்பட்ட சம்பவத்தில் குடும்ப பிரச்சினை காரணமாக காதல் கணவர் கொலை செய்தது தெரியவந்துள்ளது. விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் மாரிமுத்து. விவரங்கள் வழங்கலாம். நிச்சயமாக நேற்று முன்தினம் தென்காசி மாவட்டம் இலத்தூர் பகுதியில் ஒரு பெண் சடலம் ஒன்று தீயிட்டு எரிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த கொலை சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் தனிப்படை அமைத்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வந்தனர். தற்பொழுது குற்றவாளிகளான அவரது கணவர் மற்றும் கணவரின் சகோதரர் என இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அதாவது சிவகாசி பகுதியை சேர்ந்த ஜான் கில்பர்ட் என்பவரும் அதே பகுதியை சேர்ந்த கமலி என்ற பெண்ணும் வெவ்வேறு சமூகத்தை சேர்ந்தவர்கள். இவர்கள் காதல் திருமணம் செய்துள்ளனர். இந்த நிலையில் இவர்களுக்கு அவ்வப்போது சிறு சிறு சண்டைகள் இருந்துள்ளது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று குடும்ப பிரச்சனையால் இவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இந்த வாக்குவாதத்தில் கமலி ஜான் கில்பர்ட்டை தாக்கியதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த ஜான் கில்பர்ட் அருகில் இருந்த கம்பியால் மனைவி கமலியை தாக்கியுள்ளார். இதில் சம்பவ இடத்திலேயே அவர் நிலை குலைந்து உயிரிழந்துள்ளார். இந்த நிலையில் உடனடியாக அவர்கள் தனது நண்பரின் காரில் குற்றாலத்திற்கு அவரது உடலை ஏற்றி சென்று வந்துள்ளனர். சுற்றி முற்றி 2 நாட்களாக அந்த பகுதியில் அந்த காரிலேயே அந்த உடலை வைத்து அவர்கள் சுற்றி திரிந்துள்ளனர். இந்த நிலையில் இலத்தூர் பகுதியில் அவர்கள் அந்த இடத்தை கண்டுபிடித்து நள்ளிரவில் அந்த உடம்பை எரித்துள்ளனர். தற்போது இவர்கள் இருவரும் காவல்துறையில் கைது செய்யப்பட்டுள்ளது. மேற்கொண்டு தீவிர விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. விவரங்களுக்கு நன்றி மாரிமுத்து. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.